சரியா? அடுத்தது பணத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. ಮತ್ತೊಂದು ಹಣದ ಬಗ್ಗೆ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. 16வது அதிகாரத்துல 16ನೇ ವಚನ. இந்த ஒரு சின்ன இந்த ஒரு கதை இருக்கு, இதை நீங்க கவனிங்க. ಈ ಕಥೆನ ನೀವು ಆಲಿಸಿ. இந்த கதையில என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் இருக்கான், ஒரு மேனேஜர் இருக்கான், ஒரு உக்ராக்காரன் அப்படின்னா ஒரு மேனேஜர் இருக்கான், பணக்காரன் கீழே வேலை செய்யறான், ஒரு எஜமான் கீழே ஒரு மேனேஜர் வேலை செய்யறாங்க. ಇಲ್ಲಿ ಉಗ್ರಾಣಗಾರನು ಇದ್ದಾನೆ, ಅವನ ಕೆಳಗೆ ಹಲವಾರು ಜನರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. சோ இல்ல, இவன் ஒருத்தன் வேலை செய்யறான். சோ இவன் வந்து என்ன பண்றான், காசு திருடுறான், ஓனர்ட்ட இருந்து காசு திருடுறான். அது தெரிஞ்சிருச்சு, வேலையில இருந்து தூக்க போறாரு ಇவನು. ಇವನು ಯಜಮಾನನಿಂದ ಇವನು ಹಣವನ್ನು ಇವನು ಕಳ್ಳತನ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ಇದು ಓನರ್ಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. வேலையில இருந்து தூக்க போறாரு அவரு. அது ಕೆಲಸದಿಂದ ಅದನ್ನ தெரிஞ்சிருச்சு அவனுக்கு, அடுத்த மாசம் நம்மள வேலையில இருந்து தூக்கிடுவாரு. தூக்கிட்டாருன்னா நம்மளுக்கு வேலையே கிடைக்காது, வயசு வேற ஆச்சு, நமக்கு வேலையே கிடைக்காது, ஏதாவது பண்ணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றான். ವಯಸ್ಸಾಯ್ತು, ಇನ್ಮೇಲೆ ನಮಗೆ ಕೆಲಸ ಸಿಗ್ಲಿಕ್ಕೆ ಬಹಳ ಕಷ್ಟ, ಹಾಗಾಗಿ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಯೋಜನೆ ಮಾಡ್ಬೇಕಿದ್ದಾಗ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತಿದ್ದ. அவன் பண்றான், அது யோசிக்கிறான். 100 ரூபாய் யாரெல்லாம் அந்த எஜமான் கொடுக்கணுமோ 50 ரூபாய், 200 ரூபாய் கொடுக்குறவன் 100 ரூபாய், எல்லார்ட்டையும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துறான். டிஸ்கவுண்ட் கொடுத்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிடுறான் சில பேர்கிட்ட. ಇವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಯಾರು ಎಷ್ಟೆಷ್ಟು ಕೊಡ್ಬೇಕು ಅದಕ್ಕೆ 100 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಬೇಕು, 50 ಎಲ್ಲ ಅರ್ಧ ದರದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬರೆದು ಇಟ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರ ಹತ್ರನೂ ಒಳ್ಳೆ ಒಂದು ಹೆಸರನ್ನು ಪಡಿತಾನೆ. சோ வராரு, எஜமான் வராரு, பரவாயில்லடா டிஸ்கவுண்ட் கொடுத்து நிறைய காசு வசூல் பண்ணிட்டியே, பரவாயில்லடா அப்படின்னு வந்து அவனை வந்து பெருமையா பேசுறாரு அந்த எஜமான் அவனை பார்த்து. ಇದು ಅಂತ ಯಜಮಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಎಲ್ರಿಗೂ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ಎಲ್ರಿಗೂ ತೀರಿಸ್ಬಿಟ್ಟೆ ಎಲ್ಲ ಹಣವನ್ನು கலெக்ஷன் ಮಾಡಿದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟ. சோ அப்ப வந்து அவனை வந்து சொல்றாரு. அப்ப ஆண்டவர் வந்து இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு 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 நம்மகிட்ட வந்து சில பணத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்ன்றது வந்து ஒரு 4 காரியத்தை வந்து ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி தராரு. ಒಂದು 4 ವಿಚಾರವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿಕೊಡ್ತಾನೆ, ನಮ್ಮ ಹಣವನ್ನು ಹೇಗೆ ಬಳಕೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதை வந்து நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன், நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். இதுவரைக்கும் இது வந்து இந்த 4 காரியமும் வந்து ராங் அப்படின்னு நான் இதுவரைக்கும் நான் ஒரு வாட்டியும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அந்த 4 காரியமும் எப்பவும் அது சரியாய் அப்படியே நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து இது வந்து இந்த 4 காரியம் வேற மாதிரி நடக்குது அப்படின்னு நினைவே இல்லை. இது வந்து அவ்வளவு உண்மையானது, சத்தியமானது. ಈ 4 ಕಾರ್ಯವು ಸ್ವತಃ ಸಹ ಇಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿಯೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ನಡೆದಿದೆ. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲ, ಲೈಕ್ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿದೆ, ಬಟ್ ನಾನು நிறைய இது பார்த்ததுலயும் அப்படி இருக்குது. ನಾನು ನಮ್ಮೆಲ್ಲರ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ನಡೆದಿದೆ, ನಾನು ಅನೇಕವನ್ನು ನಾನು ವೀಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. இந்த 4 காரியம் என்னது? ಈ 4 ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು? கவனமா கேளுங்க. பண விஷயத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ಈ ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு ஆண்டவர்? ಮೊದಲನೇದು, கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவன் எதுல உண்மையா இருப்பான்? அநேகத்துல உண்மையா இருப்பான். ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ನಿಷ್ಠಾವಂತನಾಗಿರೋನು ಅನೇಕದಲ್ಲಿ ನಿಷ್ಠಾವಂತನಾಗಿರ್ತಾನೆ. கொஞ்சத்திலேயே வந்து அவன் வந்து அநீதி உள்ளவனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நிறைய இருக்கும் போதும் அநீதியா தான் இருப்பான் அவன். ಅನೀತಿಯಾಗಿರುವನು ಅನೇಕದಲ್ಲಿ ಅನೀತಿಯಾಗಿರ್ತಾನೆ. அப்புறம் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட் பாருங்க. 3ನೇದು ನೋಡಿ, உலக பணத்துல நம்ம உண்மை இல்லாம இருந்தா ஆண்டவர் வந்து நிஜமான பணத்தை நம்மளுக்கு, நிஜமான அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாராம். ಈ ಲೌಕಿಕ ಧನವನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ಕೈಯಾಳದಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸ್ವರ್ಗೀಯ ವಸ್ತುಗಳನ್ನು ನಾವು ಕೈಯಾಡಲಿಕ್ಕೆ இல்ல ஸ்வர்கிய இல்ல, நிஜமான நித்திய எட்டர்னல் வெல்த், ஒரு நித்திய ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாராம். He is faithful who is not faithful with worldly wealth. ಎಟರ್ನಲ್ ಸರ್ಕ ನಿತ್ಯವಾದಂತ ವಸ್ತುಗಳನ್ನ ನಾವು ಕೈಯಾಳುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ಆ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನ. சோ இன்னைக்கு என் கையில இருக்கிற காசை வந்து ஆண்டவர் பார்க்கறாரு. ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಹಣವನ್ನು ದೇವರು. 4வது பாயிண்ட் பாருங்க, ரொம்ப முக்கியம். 4வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. 4ನೇ ಕಾರ್ಯವು ಬಂದು ಬಹಳ ಪ್ರಮುಖವಾಗಿದೆ. மத்தவங்க பணத்தை நம்ம ஜாக்கிரதையாய் விசுவாசமா இல்லனா நம்மளுக்கே ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு பணத்தை கொடுக்க மாட்டாராம். ಬೇರೆಯವರ ಹಣದಲ್ಲಿ ನಾವು ನ್ಯಾಯವಾಗಿ ನಿಷ್ಠಾವಂತರಾಗಿ ಗೆಲ್ದಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ನಮಗೆ ಬರಬೇಕಾದಂತ ಹಣವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕೊಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சோ மத்தவங்க பணம்னா என்னது? ಬೇರೆಯವರ ಹಣ ಅಂದ್ರೆ ಏನು? ஒருவேளை நம்ம வட்டிக்கு வாங்கியிருப்போம், இல்லாட்டி யாருக்காவது கடன் வாங்கியிருப்போம், ಬೇರೆಯವ್ರ ಹತ್ರ ಬಡ್ಡಿಗೆ ತಗೊಂಡಿರ್ತೀವಿ ಅಥವಾ ಎಲ್ಲ ಸಾಲ ತಗೊಂಡಿರ್ಬೋದು, இல்லாட்டி நம்ம வேற யாராவது வந்து வேற யாராவது நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க, அந்த வேலையில வந்து நம்மளுக்கு அவங்க காசு கொடுத்திருப்பாங்க, அதுல நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ಯಾರೋ ನಮ್ಗೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಈ ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿರ್ತಾರೆ, ಅದು ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುತ್ತೆ. சோ அது வந்து ஆண்டவர் பாக்குறாராம், நம்ம மத்தவங்க பணத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், நான் உண்மையா இருக்கிறேன்னா நான் வந்து அதை வச்சு நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அநீதியா நான் யூஸ் பண்றேனா அப்படின்னு ஆண்டவர் பாக்குறாரு. ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಹಣವನ್ನು ನಾನು ನಿಷ್ಠಾವಂತನಾಗಿದ್ದೇನಾ ಅಥವಾ ನಾನು ಅನೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ದೇನಾ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಾನೆ. சோ இந்த 4 காரியம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளது பாருங்க. சோ அப்படின்னா இன்னைக்கு நான் என் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நான் எப்படி யூஸ் பண்றேன், அது வந்து இன்னைக்கு மாத்திரம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இன்னைக்கு நான் யூஸ் பண்றேன், 10 ரூபா எனக்கு வர்ற சம்பளத்தை நான் இப்படி செலவு பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இல்ல, அது ஆண்டவர் வந்து பாக்குறவரா இருக்கிறார், கவனிக்கிறவரா இருக்கிறார். ನಾವು ನನಗೆ 10 ರೂಪಾಯಿ ಸಿಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಖರ್ಚು ಮಾಡ್ತೀವಿ, ವೆಚ್ಚ ಮಾಡ್ತೀವಿ. ಆದ್ರೆ
ಆ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೂಡ ದೇವರು ನೋಡುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. சோ இப்போ இந்த 4 காரியங்கள் புரிஞ்சா எல்லாருக்கும்? 4 ಈ காரியங்கள். 5 ಕಾರ್ಯಗಳು ஓகே. ಅರ್ಥವಾಯ್ತಾ? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றத நான் சொல்றேங்க. நான் எதுவும் வேற எதுவும் சொல்லல. ನನ್ನಷ್ಟಿಗೆ ನಾನು ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ್ದೇನೆ ನಾನು ನಿಮ್ಗೆ ಕಲ್ಪಿಸ್ತಾ எங்க இருக்குன்னா இந்த 10வது வசனத்துல இருந்து 12வது வசனம் அந்த 3 வசனத்துல தான் இந்த 4 பாயிண்ட்டும் இருக்குது. 10ರಿಂದ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ 4 ಪಾಯಿಂಟ್ಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. லூக்கா 16 10ல இருந்து 12 இந்த வசனங்கள் இருக்கு. அது இருக்கு. ಲೂಕ 16 10ರಿಂದ 12. சரி இப்போ அந்த வேலைக்காரன்ட்ட வருவோம். திருப்பி அந்த மேனேஜர்ட்ட வருவோம். ಮತ್ತೆ ಆ ಮಾಲೀಕನ ಹತ್ರ ಬರೋಣ. அந்த மேனேஜர் வந்து ஏமாத்துனான். கரெக்ட் தானே? அந்த எஜமானை ஏமாத்தி என்ன பண்ணா? டிஸ்கவுண்ட் கொடுத்து அவன் வந்துட்டு அவ்வளோ அவன் வந்து இது என்னது கன்னிங்கா அப்படின்னா என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அது வந்து அவ்வளோ ஞானம் கூட இல்ல. கன்னிங் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? தந்திரமாய். கரெக்ட். தந்திர கன்னடால தந்திரமா என்ன பண்றான்? இப்படி பண்றான். அவனை ஆண்டவர் வந்து ஏன் வந்து அவனை வந்து புகழ்றாரு இந்த இடத்துல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இதை தெரிஞ்சுக்கணும் நீங்க இந்த கதையை. ಇಷ್ಟೊಂದು ಕುತಂತ್ರದಿಂದ ಇವನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, ಈತನನ್ನು ಯಾಕೆ ದೇವರು ಹೊಗಳ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. 8வது 9வது வசனத்தை படிப்போம். 8 ಮತ್ತು 9ನೇ ವಚನ. எதுக்கு வந்து அந்த வேலைக்காரன் அந்த மேனேஜர் வந்து ஏன் இப்படி வந்து அவன் வந்து தந்திரமாய் இப்படி பண்ணா? பட் எதுக்கு இயேசு கிறிஸ்து அவனை பத்தி என்ன சொல்ல வராருன்னு பாப்போம். ಇಲ್ಲಿ ಅವನು ಕುತಂತ್ರದಿಂದ ಮಾಡ್ದ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆತನ ಬಗ್ಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? 8:9 ಸಿಸ್ಟರ್. 8:9 ವಚನ. அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகள் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு சம்பாதிங்க அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನೀವು ದುಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அநீதியான உலக பொருளை வச்சு நித்தியத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க? சம்பாதிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನೀವು ಅನೀತಿಯಾದಂತ ಈ ಲೌಕಿಕ ವಸ್ತುಗಳನ್ನು ಇಟ್ಟು ನೀವು நித்தியத்துக்கு நித்தியவாದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹುಡುಕಿ. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இதுல ஒரு 4-5 ரூல்ஸ் பாக்குறோம். என்னதுன்னா ஆண்டவர் வந்து பணத்தை வந்து என்ன சொல்றாரு? அநீதியான பணம் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து பணத்துக்கு ஏசப்பா கிட்ட ಮರ್ಯಾದೆಯೇ ಇಲ್ಲ. ಅನೀತಿಯಾನ ಪಣಂ அப்படின்னு ಆಂಡ್ರು சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅನೀತಿಯಾದಂತ ಹಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ದೇವರ ಹತ್ರ ಈ ಹಣಕ್ಕೆ ವ್ಯಾಲ್ಯೂನೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் வந்து நித்தியத்தின் காரியத்தை தான் ஏசப்பா ரெஸ்பெக்ட் கொடுக்கறாரு. பணத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல ஆண்டவர். ದೇವರು ಇಲ್ಲಿ ನಿತ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಈತನು ಗೌರವ ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ, ಅನೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅಲ್ಲ, ಹಣಕ್ಕೆ ಅಲ್ಲ. போன மாசம் இன்னொரு கதை நம்ம பார்த்தோம்ல. இந்த கதையில வந்து ஒருத்தர் இருந்தான். அவன் சொன்னாரு, இந்த கதை நம்ம பார்த்தோம். 12வது அதிகாரத்துல பார்த்தோம். அவன் வந்து என்ன பண்ணான்? நிறைய சம்பாதிச்சு எல்லாம் ஜாலியா இரு, நீனே கட்டிக்க, வீடு கட்டிக்க, இன்னும் பெருசாயிரு, இன்னும் நீ வந்துட்டு எல்லாம் அப்புறம் நீ ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணலாம், லைஃப்ல நீ நல்லா செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருப்பான். அவன் அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நீ வந்து தேவனுக்கு முன்பதாக நீ ஐஸ்வர்யவானா இல்ல, நீ ஒருவேளை உலகத்துல ஐஸ்வர்யவானா இருக்கிற, பட் தேவனுக்கு முன்பதாக நீ ஐஸ்வர்யவான் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ಇಲ್ಲಿ ಲೂಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. ಚೆನ್ನಾಗಿ ಉಗ್ರಾಣಗಳನ್ನು ಮಾಡು, ಚೆನ್ನಾಗಿ ಮನೆ ಕಟ್ಟು, ಕುಡಿ, ತಿನ್ನು, ಚೆನ್ನಾಗಿ ಆಯಾಗಿ ಇರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಈ ಲೌಕಿಕ ಕಾರ್ಯದಲ್ಲೆಲ್ಲ நித்தியத்தின் காரியத்துல அவன் வந்து ஐஸ்வர்யவானா இல்ல. ಅವನು ನಿತ್ಯದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಇಲ್ಲ. அதே கதை தான் இங்க திருப்பி வருது. ஆண்டவர் இன்னொரு வாட்டி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ உலக பணத்தை வச்சு நித்தியத்தின் காரியங்களுக்கு நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணு. உலக பணத்தை உலகத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாத, உலக பணத்தை நித்தியத்துக்கு ಇನ್ವೆಸ್ಟ್ பண்ணு அப்படின்னு ಆಂಡ್ರು சொல்றாருங்க. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತ ಅದೇ ಪುನರಾವರ್ತನೆ ಆಗುವುದನ್ನ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ, ಪುನಃ ಬರ್ತಾ ಇರೋದು. ಈ ಲೌಕಿಕ ಹಣವನ್ನು ಇಟ್ಟು நித்தியவாதந்த காரியங்களನ್ನ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ நிறைய வாட்டி நம்ம பார்ப்போம். பிரதர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டா, இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இதுல நான் போட்டனா காசு எனக்கு இவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் ஆண்டவர் சொல்றாரு, அது ஓகே, அது பிரச்சனை இல்ல. பட் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா நீங்க வந்து உங்க பணத்தை வச்சு நீங்க நித்தியத்துக்கு, நீங்க வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, ஆண்டவருடைய வேலைக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? நித்தியத்துக்கு நம்ம வந்து சம்பாதித்துக் கொள்றோம். ನಾನು ಈ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ವ್ಯಯ ಮಾಡಬಹುದಾ, ವೆಚ್ಚ ಮಾಡಬಹುದಾ, ಅಥವಾ ಲ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಇನ್ವೆಸ್ಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. ಅದು ತಪ್ಪಲ್ಲ. ಆದ್ರೂ ಸಹ ನೀವು ನಿತ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಿಮ್ಮ ವ್ಯಯ ಮಾಡಬೇಕು. சோ அதனால ஆண்டவர் உலக சொத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு 5 பாயிண்ட் இருக்கு பாருங்க. ಇಲ್ಲಿ ಲೌಕಿಕ ಸೊತ್ತನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲಿ 5 ಪಾಯಿಂಟ್ಗಳನ್ನು இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இது உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். உங்க மனசுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் பணத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு பணத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு கரெக்டான உறவு இருக்கும்ங்க. இல்லாட்டி பணத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். நம்ம மனசுல போராட்டம், நிம்மதி, கவலையா தான் இருக்கும். எப்பவும் பணத்தோட போராட்டம் தான் இருக்கும். ಈ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಕಲಿಬೇಕು, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ ಕಲಿಸಬೇಕು. ಇಲ್ದಿದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಕಲಿದೇ
ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಗೂ ಹೋರಾಟ ಇರುತ್ತೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸೊಳಗೆ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಯಾವುದು? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த இந்த ரெண்டு வசனம் படிச்சோம்ல, 8வது 9வது வசனத்துல இருக்கிறத நான் சம்மரி பண்ணி 5 பாயிண்ட் போட்டிருக்கேன். 8, 9 ವಚನಗಳನ್ನ ನಾನು ಕ್ಲುಪ್ತವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. ஃபர்ஸ்ட் வந்து அநீதியான உலக பொருள், அநீதியான உலக காசு அப்படின்னு சொல்றாரு. காசை வந்து அநீதி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಹಣವನ್ನು ಅನೀತಿಯಾದುದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த அநீதியான பொருள் வந்து 9வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஒரு நாள் இது வந்து ஃபெயிலியர் ஆயிருமா. இட் ஃபெயில்ஸ் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிருமா. உலக காசு வந்து ஒரு நாள் நம்மள என்ன பண்ணிருமா? ஃபெயில் பண்ணிருமா. இட் வில் ஃபெயில், இட் வில் பாஸ் அவே, இட் இஸ் டெம்பரரி, தற்காலிகமானது அப்படின்னு சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಈ ಲೌಕಿಕ ಹಣ ಒಂದು ಬಹಳ ಕಡಿಮೆ ದಿನ ಇರುವಂತದ್ದು, ಇದು ವಿನಾಶವಾಗುವುದು. மூணாவது என்ன சொல்றாரு? ಮೂರನೇದು ಯಾವುದು? இது நிஜமான ஐஸ்வர்யம் அல்ல அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. பணம் வந்து இங்க உலகத்துல இருக்கிற சொத்து பணம் எல்லாம் வந்து நிஜமான ஐஸ்வர்யம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் ಈ சொல்றாரு. ಲೌಕಿಕ ಹಣ ಮತ್ತು ವಸ್ತುಗಳು ಎಲ್ಲವೂ ನಿತ್ಯವಾದವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில பணம் இருந்துச்சுன்னா அதை நீ கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಹಣ ಇದ್ರೆ ನೀನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಬಳಕೆ ಮಾಡಬೇಕು. எப்படி? ಹೇಗೆ? எதுக்கு நான் முன்னாடி எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? ನಾನು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ವ್ಯಯ ಮಾಡಬೇಕು? ஆவிக்குரிய காரியங்களிலே நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ವ್ಯಯ ಮಾಡಬೇಕು. ஊழியமா இருக்கலாம், கஷ்டப்பட்டவங்களா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்றதுக்கா இருக்கலாம், எதா இருக்கலாம், அதை வந்து ஆவிக்குரிய காரியங்களுக்கே நம்ம வந்து உபயோகப்படுத்தணும். ಬೇರೆಯವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವವರು ಆಗಿರ್ಬೋದು, ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬಹುದು, ಇಂಥ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ವ್ಯಯ ಮಾಡಬೇಕು. இப்போ பிரதர் நான் எப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது எனக்கு சுத்தமா தெரியாது. ஆண்டருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அது ரிலேஷன்ஷிப். அது வந்து நான் வந்து ரைட் ராங்னு யாரையும் சொல்ல முடியாது. ನೀವು ಕೇಳಬಹುದು, ನಾನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಸಹೋದರರೇ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. ದೇವರಿಗೂ ನಿಮಗೂ ಬಿಟ್ಟದ್ದು ಸರಿಯಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ ಇಲ್ಲ ಎಂಬುದು. ஆண்டவர் இது சொன்ன உடனே அங்க ஒரு சிரிப்பு சத்தம் வருது. அப்படின்னு சிரிக்கிறாங்க ஆண்டவரை பார்த்து. ದೇವರನ್ನು ನೋಡಿ ಇಂತ ನಗೆಯನ್ನ ಅವರು என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ಏನಪ್ಪ ಹುಚ್ಚಿನ ತರ ಮಾತಾಡ್ತಿದ್ರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா நான் இப்போ இதை சொன்னாலும் யார்கிட்ட எங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் சொன்னா என்ன பார்ப்பாங்க, என்ன பைத்தியக்கார மாதிரி பேசாத நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பணம் பா இது, என் பிள்ளை இருக்கு, எனக்கு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆண்டவர் சொல்றாரு, நீ பணக்காரனா இருக்கிறது தப்பு இல்ல, உன் மைண்டு உன் இருதயம் பணத்தை நம்பி இருக்குதா அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನನ್ನ ಗೆಳೆಯರೊಂದಿಗೆ ನಾನು ಹಂಚಿಕೊಂಡ್ರೆ ಅವರು ಅಂತಾರೆ ಹುಚ್ಚಿನ ತರ ಮಾತಾಡ್ತೀಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಇವುಗಳನ್ನ ಕೇಳಿ ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಗಳೆಯುವುದನ್ನ இங்க 14வது வசனம் பாருங்க சிஸ்டர். 14, 15 படிங்க. 14, 15ನೇ ವಚನವನ್ನು ನೋಡಿ. இத கேட்டு ஆண்டவர் இப்படி சொல்றத வந்து கேக்குறாங்க அவங்க. ದೇವರು ಹೇಳುವುದನ್ನ ಇವರು ಗಮನಿಸಿ. இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. பாருங்க, ஒரு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷங்கிட்ட மேன்மையா இருக்கிறது தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்குதான்? அது அருவருப்பா இருக்குதான். சோ 916 கோல்டு வந்து மனுஷனுடைய பார்வையில், ஓ 916 சிஸ்டர், ஓ பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆண்டோடைய பார்வையில் என்னவா இருக்குது? அது அருவருப்பா இருக்குது. அது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை டெம்பரரிலி இம்பார்ட்டன்ட், பட் நித்தியத்துக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ 916 ಹಾಲ್ ಮಾರ್ಕ್ ಹಾಕಿರುವಂತ ಚಿನ್ನವು ಬಂದು ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣಿಸ್ತಿದೆ, ಆದ್ರೆ ದೇವರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಅದೊಂದು ಅಸಹ್ಯವಾಗಿ ಕಾಣಿಸ್ತಿದೆ. சோ இப்போ பிரதர் பணத்தை எப்படி பிரதர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரதர் பணமே சம்பாதிக்கிறது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ನೀವು ಈ ಹಣವನ್ನು ಹೇಗೆ ಬಳಕೆ ಮಾಡೋದು, ಇದರಲ್ಲಿ ಯಾವ್ದು ಸಮಸ್ಯೆ ಬರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. என் குடும்பத்துக்காக தானே நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கேள்வி வரலாம். ಅದಕ್ಕಾಗಿ ತಾನೇ ನಾನು ಎಲ್ಲ ದುಡಿತಾ ಇದ್ದೀನಿ. கரெக்ட். அதுக்கு ஒரு பதில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 13வது வசனத்துல என்ன சொல்றாரு? ಅದಕ್ಕೊಂದು ಉತ್ತರ 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, உனக்கு 2 எஜமான் இருக்க முடியாது. 2 ಯಜಮಾನರು ನಿನಗೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஏன்னா ஒரு எஜமான் 2 எஜமான் இருந்தா ஒரு எஜமான நீ வெறுப்ப, இன்னொரு எஜமான நேசிப்ப. நீ ಒಂದನ್ನು ನೀನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತೀಯ, ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ನೀನು ತ್ಯಜಿಸ್ಬಿಡ್ತೀಯ. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவரையும் பிசாசு இல்ல பணத்தையும் நீ வந்து எஜமானா வைக்க முடியாது. ஒரு சைடுல ஆண்டவர், இன்னொரு சைடுல பணம். யாரு உனக்கு எஜமான்? ஆண்டவர் எஜமானா இல்ல பணம் எஜமானா அப்படின்னு ஆண்டவர் டிசைட் பண்ண சொல்றாரு நம்ம இருதயத்துல. ಒಂದು ಕಡೆ ಹಣ, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ದೇವರು, ಅಥವಾ ಒಂದು ಕಡೆ ಸೈತಾನ, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ದೇವರ, ಎರಡರಲ್ಲಿ ಯಾವ್ದು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನಿರ್ಣಯ ಮಾಡಿ. சோ ஆண்டர்டன் வந்து இதுல வந்து நம்ம அதிகமாய் இந்த ஒரு 9 காரியங்களை நம்ம சொன்னோம். பணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு ஆண்டருடைய இது வந்து திட்டவட்டமா இருக்குது. ஆண்டவர் வந்து அதை வைத்து நம்மள்ட்ட வந்து அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லுவார். ಇಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ 9 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ನೋಡಿದ್ವಿ, ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ವಿ. ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಗಮನ ಹರಿಸಬೇಕು.